அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் பகுதி, அதாவது 1 முதல் 13 வசனங்கள் வரை அடங்கிய பகுதிகளை நாம் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இது ஒரு சுவாரஸ்யமான கதையாக சென்று கொண்டிருப்பதால் தொடர்ந்து வருகின்ற நாட்களை ஒரு வீடியோவாக போட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கடவுளுக்கு சித்தம் வந்தால் அதையும் நிறைவேற்றலாம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா முதல் வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈசாக்கு தொடர்ந்து 13 வசனம் வரை ஈசாக்கு வயது முதிர்ந்ததுனால அவருடைய கண்கள் பார்வையற்று, அதாவது இருளடைந்து பார்வையற்று போனதுனால தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ என்ன பண்ண அப்படின்னா, நான் என்னோட மரணம் என்னைக்குன்னு தெரியாது, அதனால நீ உன்னுடைய ஆயுதங்களாகி அம்பரா துணியையும் வில்லையும் எடுத்துகிட்டு போய் வனத்துக்கு போய் காட்டில் போய் வேட்டையாடி எனக்காக வேட்டையாடி கொண்டு வந்து அதை எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைச்சு என் ஆத்மா உன்னை ஆசிர்வதிக்கும்படி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஈசாக்கு வனத்துக்கு கிளம்பியாச்சு. இதை யார் கேட்டுட்டு இருந்தா அப்படின்னா, ரெபேக்காள் கேட்டுட்டு இருந்துட்டு தன்னுடைய இளைய குமாரனாகிய யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி உன்னோட அப்பா ஏசாவை கூப்பிட்டு உன் சகோதரனாகிய ஏசாவை கூப்பிட்டு இப்படி சொன்னார், அதனால நீ என்ன பண்ணு, மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை எடுத்துகிட்டு வா, நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை எடுத்துகிட்டு வா, அதை உன் அப்பாவுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தமாக நான் சமைச்சு தரேன், நீ கொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆத்மா உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு யாக்கோபு சொல்கிறாரு, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், அவனோட உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என்னுடைய தந்தை என்னை தடவி பார்த்து நான் எத்தனாக காணப்படுவேன், அதாவது ஏமாத்துறவனாக காணப்படுவேன், அதனால நான் பண்ண மாட்டேன், நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை வருவித்துக் கொள்வேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரெபேக்காள் சொல்கிறத பாருங்க, என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன் இளைய குமாரனாகிய யாக்கோபு தவறு செய்வதற்கு ஒரு பின்வாங்குகின்ற பொழுது தாய் ஊக்கப்படுத்துகிறாள், நீ அதை துணிந்து செய், இதனால் ஒன்றும் வராது என்று துணிந்து செய் என்பது போல ஊக்கப்படுத்துகிறதை நாம் இந்த வசனத்திலே காண முடிகிறது. இங்கே ஈசாக்கின் மீதும் தவறு இருக்கிறது. காரணம், ஏசாவும் யாக்கோவும் அவர்களுடைய பிள்ளைகள். அப்ப 2 பேரையும் சமமாக ஆசீர்வதித்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்து தனியாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததும் தவறுதான். ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிட்டு அவனுடைய தந்தையாகிய ஈசாக்கையும் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றுவதற்கு ரெபேக்காள் தூண்டிவிட்டதும் தவறுதான். இன்று சில பெற்றோர்கள் இப்படி தவறு செய்வதனால்தான் பிள்ளைகள் தாங்கள் செய்கிற தவறை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு மேலும் தவறு செய்கிறார்கள்.